கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தினத்துல கூட காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தான் உங்க ஒவ்வொருவரோடும் இடைபடும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நாம வாசிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் இரக்கம் தருவார் அப்படின்னு சொல்லல. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. சமீபத்துல ஒரு பைபிள் ஸ்டோர் சென்றிருந்தேன். அந்த பைபிள் ஸ்டோர்ல ஒரு ஊழியக்காரர் அந்த இடத்துல நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த ஊழியக்கார மகள் வருகிற எல்லா பைபிள் வாங்குறவங்கிட்டையும் எரிந்து 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 பயங்கரமா விழுந்து கொண்டு அதை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். அதே இன்னொரு புறம் அதை வாங்கி முடித்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு கடைக்கு சென்றிருந்தேன். அங்க ஒரு தேவனை அறியாத ஒரு மனிதன், ஒரு புறஜாதியான், அவன் மற்ற வருகிற அந்த ஏழை, உணவுக்கு வழி இல்லாம வருகிற அந்த ஏழையை பார்த்து அவனை விசாரித்து அவனுக்கு உணவு கொடுத்து அவன் மேல் இரக்கம் காண்பித்து அவனுக்கு தண்ணீர் கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அனுப்பி அவன் காமிச்ச இரக்கத்தையும் குறித்து பார்த்தேன். இந்த 2 பேர்ல ஆண்டவருடைய கண்கள்ல யார் இரக்கத்தை பெறுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஹோட்டல் கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்த மனிதன் தான் இரக்கம் பெறுவான். அவனுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் காண்பிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆனா இந்த ஊழியக்காரன் இப்படி எரிந்தெறிந்து உழுகிறவனுக்கு ஆண்டவர் இரக்கம் காண்பிப்பாரான? முடியாது. ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு குணம் கொண்டவர்களாய் நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் அன்பை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எப்பொழுதுமே இரக்க குணம் கொண்ட அன்பா இருக்கிறது. அந்த அன்பை தரித்து கொண்டவர்களாய் நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மையும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவார் என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. இந்த இரக்கத்தை காண்பிக்க இரக்கம் உள்ளவர்களாய் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாய் நம்ம மாறுவோமானால் ஆண்டவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வார். உங்களையும் ஆண்டவர் பெரிய மனிதர்களாய் பெரிய ஜாதிகளை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னீங்க சுவாமி. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் இரக்க குணம் கொண்டவர்களா எங்களை மாற்றுங்க அப்பா. எங்கள் வாழ்க்கையில இரக்க குணம் இல்லாமல் காணப்படுகிற எல்லா காரியங்களையும் அப்பா என் தேவநாயகத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்க. ஏசப்பா, உம்முடைய சாயலை தரித்து கொண்டு இந்த உலகத்துல பார்க்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறவர்கள், அவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயம் கொண்டவர்கள் எங்கள் இருதயம் மாற வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட இருதயமா இன்றைக்கு அப்பா மாற்ற போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிற எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய நாம மகிமை விளங்கும்படி எல்லா காரியங்களையும் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. God bless you.